கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. வேளச்சேரி அட்வென்ட் கிறிஸ்துவ பேராலய கிறிஸ்தவ பக்தி முயற்சி சங்கத்தின் ஃப்ளேம் 2020 சூழ்நிலை மொத்தமாக நாம் கொண்டாட முடியாவிட்டாலும் ஆன்லைன் மூலமாக அந்த சர்வீஸை நடத்த கர்த்தர் கிருபை கொடுத்திருக்கிறார். ஆகவே ஆண்டவருக்கு நன்றி செலுத்தும். இதனை பொறுப்பேற்று நடத்துவதான கிறிஸ்தவ பக்தி முயற்சி சங்க பிள்ளைகளுக்காக ஆண்டவருக்கு நாம் மகிமை செலுத்துவோம். ஒத்துழைப்பு கொடுக்கிறதான திருச்சபையின் நிர்வாக குழுவினர்களுக்காக, ஊழியர்களுக்காக ஆண்டவருக்கு நன்றி பலிகளை ஏறெடுப்போம். கண்களை மூடி கர்த்தர் நோக்கி நாம் ஜெபித்து இதனாலே நிகழ்ச்சிகளை பரிசுத்த ஆவியானவர் பொறுப்பேற்று நடத்தி தரும்படியாய் ஒப்பு கொடுப்போம். பரிசுத்தமும் நீதி நிறைந்த பரலோகத்தின் பிதாவே, ஆஸ்வதிக்கப்பட்ட நாளின் காலவேளையில் உடைய குமார இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் எங்களை ஒப்பெடுக்கிறோம். இந்த 2020 ஆண்டில் கொரோனா பலவீனத்தின் நிமித்தமாக தேசத்தின் பல ஊழியங்கள் பாதிக்கப்பட்டதாலும் ஆண்டவரே, நாங்கள் திருச்சபையின் சார்பில் இந்த ஃப்ளேம் 2020 கிறிஸ்தவ பக்தி முயற்சி சங்கத்தினர் ஆன்லைன் மூலமாக நடத்துவதற்கு நீர் கொடுத்த இந்த முயற்சிக்காக நன்றி செலுத்துகிறோம். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் தாமே இதை பொறுப்பேற்று நடத்துங்கப்பா. தடையெல்லாம் நீக்கி போடுங்க. பிள்ளைகள் எந்த நிலையிலும் சோர்ந்து விடாதபடிக்கு இன்னும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் பலன் அடையத்தக்கதாக, ஜெப வாழ்க்கையில் பலன் அடையத்தக்கதாக, இன்னும் அநேக ஆவிக்குரிய நன்மைகளை பெற்றுக்கொள்வதற்கு இந்த நாளின் கூட்டங்கள், ஆராதனைகள் பிரயோஜனமாய் அமைய கர்த்தாவே கிருபை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த நாளுடைய அனைத்து நிகழ்ச்சியிலும் பரிசுத்த ஆவியானவர் பொறுப்பேற்று நடத்துங்க. விசேஷமாய் இந்த நாளில் எங்கள் மத்தியில் நீர் அனுப்பி வைக்கிற அன்பு தாஸ் ராஜிக்காக நன்றி செலுத்துகிறோம். ரெஸ்கியூ மிஷன் மூலமாக ஆண்டவரே, அவர்கள் தேசத்தின் பல பகுதியில் செயல்படுத்தி கொண்டு வருகிறதான ஊழியர்களுக்காக நன்றி. இந்த ஆண்டில் மீண்டும் எங்கள் மத்தியில் கூட்டி சேர்த்த கிருபைக்காக நன்றி. தொடர்ந்து பரிசுத்த ஆவியானவரை நீங்கள் வாங்க, பொறுப்பேற்றுக் கொள்ளுங்க. சகல துதி கன மகிமை யாவற்றையும் உங்கள் ஒருத்தருக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பரிசுத்த பிதாவே, ஆமேன், ஆமேன்.
பார்த்திட செவிடர்கள் கேட்டிட அற்புதம் செய்வீரே. குருடர்கள் பார்த்திட செவிடர்கள் கேட்டிட அற்புதம் செய்வீரே. எல்லா பலவீனம் பெரும் பெற்று சுகவீனம் சுகம் பெற அற்புதம் செய்வாரே. ஒரு அற்புதம் செய்வாரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா தூக்கி எடுத்தீரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா தூக்கி எடுத்தீரே. இந்த புதிய நாளில் ஒரு அற்புதம் செய்வாரே. இந்த புதிய நாளில் ஒரு அற்புதம் செய்வாரே. தேசத்தை ரட்சிக்க ஜாதிகள் நம்பிட ஊழியம் தந்தீரே. தேசத்தை ரட்சிக்க ஜாதிகள் நம்பிட ஊழியம் தந்தீரே. எல்லா சபைகள் நிரம்பட்டும் எழுப்புதல்கள் எழும்பட்டும் இந்த நாளிலே. இந்த புதிய நாளிலே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா தூக்கி எடுத்தீரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா தூக்கி எடுத்தீரே. இந்த புதிய நாளில் ஒரு அற்புதம் செய்வாரே. இந்த புதிய நாளில் ஒரு அற்புதம் செய்வாரே. இதை நம்பினால் விசுவாசித்தால் நீதிமான் பிழைப்பானே. இதை நம்பினால் விசுவாசித்தால் நீதிமான் பிழைப்பானே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா தூக்கி எடுத்தீரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா தூக்கி எடுத்தீரே. தூக்கி எடுத்தீரே. தூக்கி எடுத்தீரே. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஒவ்வொரு வருடமும் அட்வென்ட் கிறிஸ்துவ பேராலயத்தின் மூலமாக ஃப்ளேம் எனும் தலைப்பின் கீழ் நடத்தும் ஒரு நாள் வாலிப முகாம் இவ்வருடம் கொரோனாவின் நிமித்தமாக ஆன்லைனில் ஒளிபரப்பப்படுகிறது. கர்த்தருடைய வருகை தாமதிக்குமானால் அடுத்த வருடம் நாம் அனைவரும் வாலிபர்களாய் ஒன்று கூடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். நண்பா புது யுகத்தை படைப்போம் பா பா பா. நாம் ஒன்றாய் புது பாதை வகுப்போம் வா வா வா. நண்பா புது யுகத்தை படைப்போம் பா பா பா. நாம் ஒன்றாய் புது பாதை வகுப்போம் வா வா வா. ஆர்க்குள்ள ஆரம்பிச்சு Facebook போரடிச்சு வாட்ஸ்அப் தானே வாழ்க்கையாச்சே. அந்த காலம் எல்லாம் ஓடி போச்சு, ஸ்நேகம் கூட மாறியாச்சு, அன்பின் காலம் கூடியாச்சே. ஹே இது ACC all the people விசுவாசி எல்லாம் இப்போ ஒன்னாச்சு, புதுசா நல்ல டியூனாச்சு. ஹே இது ACC all the people விசுவாசி எல்லாம் இப்போ ஒன்னாச்சு, புதுசா நல்ல டியூனாச்சு. ஜதிகளை பாடிடும் சிறு பறவைகள் நாங்களே, ஜாதிகள் இன்றியே பயணித்தோம் வானிலே. உயர பறக்கும் கழுகு நாங்கள் வந்து சேர்ந்தோம் உந்தன் நிழலில். பயமும் இல்லை, தோல்வி இல்லை, போட்டி இல்லையே. தனிமை தவிர்ப்போமே வா வா வா, எழும்பி பறப்போமே வா வா வா. இதயம் ஒன்றுதான் தா தா தா, மீட்பர் அழைக்கிறார் வா வா வா. ACC all the people விசுவாசி எல்லாம் இப்போ
கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக கடந்து செல்ல போகிறோம். கர்த்தருடைய வார்த்தை பரிசுத்த ஆவியான பொறுப்பேற்று நடத்தும்படியாக கண்களை மூடி கர்த்தர் நோக்கி நாம் ஜெபிப்போம். இந்த சிறப்பான ஜெபத்தை கிறிஸ்தவ பக்தி முயற்சி சங்கத்தினுடைய ஆலோசகர் சகோதரர் பால் வேதானந்த் அவர்கள் ஜெபிப்பார்கள். ஹல்லேலூயா. கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இப்படிப்பட்ட நாட்களிலே நாம் யாவரும் ஒன்றாக கூடி வாலிப ஐக்கியத்தின் சார்பாக நடக்கும் அனைத்து கிறிஸ்தவ பக்தி முயற்சி சங்கத்தின் சார்பாக உங்களை யாவரையும் வரவேற்கிறேன். அது மட்டுமல்லாமல் இன்றைய நாளிலே வந்திருக்கும் ராஜு அவர்களையும் அவருடைய ஊழியங்களுக்காகவும் ஜெபிக்கிறோம். மற்றும் ஏற்கனவே இவருடைய செய்தியை நீங்கள் கேட்டிருப்பீர்கள். இருந்தாலும் இன்றைய நாளிலே நடைபெற இயலாமல் இருந்ததால் ஆலயத்தில் யூடியூப் மூலியமாக உங்களுக்கு ஒளிபரப்ப நாங்கள் தயார் செய்திருக்கிறோம். யாவரும் இதை கண்டு மகிழ்வாங்க. இதற்காக பிரயாசப்பட்ட அனைத்து வாலிபர்களுக்காகவும் வேளச்சேரியிலே இருக்கும் அனைத்து பொறுப்பாளர்களுக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நேரத்தில் நாம் ஜெபிப்போம். வாலிப நாளில் இயேசுவை கண்டேன், வாஞ்சையுடன் என்னை தேடி வந்தார். எதற்குமே உதவாய் என்னையும் கண்டெடுத்தார். இயேசுவின் அன்பை நான் என் சொல்லுவேன். ஆனந்தமா இன்ப காணான் ஏகிடுவே, தூய பிதாவின் முகம் தரிசிப்பேன். ஆனந்தமாய் நாளுக்கு நாள் அற்புதமாய் என்னை தாங்கிடும் நாதன் இயேசு என்னோடு இருப்பார். ஆனந்தமாய் இன்ப காணான் ஏகிடுவே, தூய பிதாவின் முகம் தரிசிப்பேன். ஆனந்தமாய் ஜெபிப்போம். இன்றைய நாளின் செய்திக்காகவும் நாம் ஜெபிக்கவும் யாவரும் எழுந்து நின்று கர்த்தருடைய நாமத்துக்கு முன்பாக நின்று ஜெபிப்போம். ஆண்டவரே, எங்களை அதிகமாக நேசித்து வழிநடத்திய எங்கள் பரமபிதாவே, இந்த காலை வேளையிலே நாங்கள் ஒன்றாக கூடி ஜெபிக்க நீர் கிருபைஸ்தற்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, அநேக நாட்களாக நாங்கள் ஒன்றாக கூடி உம்முடைய ஆலயத்திலே தொழுது கொண்டோம். ஆண்டவரே, இப்படிப்பட்ட வைரஸ் நாட்களிலே நாங்கள் உம்முடைய செய்தியை எப்படியாவது நாங்கள் ஒளிபரப்ப யூடியூப் மூலியமாக கிருபை செய்ததற்காக கோடான கோடி ஸ்தோத்திரத்தை எடுக்கிற ராஜா. அன்பின் தெய்வமே, இந்த நாளில் செய்தி கொடுக்க வந்திருக்கும் தாசனுக்காக ஜெபிக்கிறோம். உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரைக்கும் நல்ல சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் கொடுத்து அவர் வந்து கலந்து கொண்டதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இன்றைய நாளின் செய்தியை ஒவ்வொருவரும் கேட்டு அதன் பிரகாரம் நடக்க நீர் கிருபை செய்யணுமா ஜெபிக்கிறோம். வாலிபர்களுக்காக ராஜு அண்ணன் அவர்கள் மிகவும் பொறுப்பாக எல்லா விஷயத்திலும் எங்களுக்கு உதவி செய்திருக்கிறார். ஆண்டவரே, அவருடைய ஊழியங்கள் இன்னும் மென்மேலும் பலுகி பெருக நீர் கிருபை செய்யணுமா ஜெபிக்கிறோம். கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எங்களுடைய வட்டாரப்பதற்காகவும் சபை பஞ்சாயத்திற்காகவும் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, உதவிப்பதற்காக ஜெபிக்கிறோம். இப்படிப்பட்ட நாட்களிலே இதெல்லாம் ஒழுங்கு செய்து கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம். கர்த்தாவே ஸ்தோத்திரம். ஆண்டவரே, அநேக வாலிப பிள்ளைகள் உமக்கென்று ஊழியம் செய்ய இந்த திருச்சபைக்கு தூண்களாக விடாதபடி எடுத்துக்கொள்ள நீர் கிருபை செய்யணுமா ஜெபிக்கிறோம். ஆசீர்வாதம் பலப்படுத்த காத்துக்கொள்ளும். கேட்டதையும் கேட்க வந்த எல்லாவற்றையும் நீரே நடத்தி தர வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் ஜெபத்தை எடுத்துக்கொள்ள நல்ல பரமபிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் கூட விசேஷித்த செய்தியாளராக நம்மத்தில் கடந்து வந்ததுக்கு தானே பெங்களூர் ராஜ் ரெஸ்கியூ மிஷன் மினிஸ்ட்ரி அவர்கள் ஆண்டுடைய வார்த்தை பகிர்ந்து கொள்வார்கள். நாம் யாவரும் கையில் தட்டி அவர்களை வாழ்த்தி வரவேற்போம். தேங்க்யூ லார்ட் ஜீசஸ். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை யாவரையும் வாழ்த்துகிறோம். அக்டோபர் 2ஆம் தேதி வழக்கமாக என்ற கூட நடக்கவில்லை. ஆனாலும் தேவன் நம்மளோடு இருக்கிறார். பொதுவாக ஆன்லைனில் பிரசங்க நான் குறைவாக பேசுகிறேன். ஏன்னா எல்லாம் இப்போ ஆன்லைனில் ஆன்லைன்லேயே மினிஸ்ட்ரி ஆகிடுச்சு. ஆன்லைன் ப்ரேயர், ஆன்லைன் ஊழியம் ஆகியாலே இது எல்லாருமே நீங்கள் ஒருத்தர் செஞ்சாங்கிட்டு எல்லாருமே நீங்கள் ஃபாலோ பண்ணிடக்கூடாதுன்ற ஒரு பெரிய பயம் இருக்குது. யாரோ ஒருத்தர் ஆன்லைனில் வந்தாங்க சரி, எல்லாம் வாலிப பிள்ளைகள் எல்லாம் பெரியவங்க சின்ன எல்லாம் ஆன்லைன் 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 ஆன்லைன். நீங்கள் ஆன்லைனுக்கு போகிற பிள்ளைகளாக இல்லை, நீங்கள் கொஞ்சம் ஃப்ரண்ட் லைனில் போக வேண்டும் என்பது தான் தேவ திட்டம், தேவ விருப்பம். ஸோ கேட்குற எல்லா வாலிப பிள்ளைகளும் பெரியவங்க எல்லாருமே நான் பேசுகிற சில வசனங்களை நீங்கள் கவனித்து கேட்கணும்னு ஆசைப்படுறேன். எங்கேயும் அங்கே செல்லாதபடிக்கு தேவ சமூகம் அமர்ந்து தேவன் தருகிற இந்த வார்த்தையை இந்த கடைசி காலத்துக்கு உங்களுக்கு பிரயோஜனமாக கேட்பதனால அதை அந்த வார்த்தைகளை நீங்கள் கேட்கிற பிள்ளைகளாய் மாத்திரமல்ல அதன்படி செய்கிற பிள்ளைகளாக நீங்கள் மாற வேண்டும் என்று என் தாழ்மையான வேண்டுதல். இருக்கிற இடத்துலையே
இந்த வாய்ப்பு கொடுத்த கர்த்தருக்கும் அட்வென்ட் சபைகளுக்கும் வாலிப பிள்ளைகளுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாரும் சேர்ந்து இந்த 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 பிரசங்கத்துக்கு போகிறதுக்கு முன்பதாகவே சில பாடலை பாடி தேவனை ஆராதித்து நம்ம அவரை உயர்த்தி அவர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். எல்லாமே கண்களை மூடி தேங்க்யூ லார்ட். ராஜா வருகிறார் ஆயத்தமாவோ, ராஜா வருகிறார் ஆயத்தமாவோ, இயேசு வருகிறார் எதிர்கொண்டு செல்லுவோம், இயேசு வருகிறார் எதிர்கொண்டு செல்லுவோம். ராஜா வருகிறார் ஆயத்தமாவோம், ராஜா வருகிறார் ஆயத்தமாவோம், இயேசு வருகிறார் எதிர்கொண்டு செல்லுவோம், என் இயேசு வருகிறார் எதிர்கொண்டு செல்லுவோம். நல்ல கனி கொடா மரங்கள் எல்லாம் வெட்டுண்டு அக்கினியில் போடப்படும். நல்ல கனி கொடா மரங்கள் எல்லாம் வெட்டுண்டு அக்கினியில் போடப்படும். ராஜா வருகிறார் ஆயத்தமாவோம், ராஜா வருகிறார் ஆயத்தமாவோம், இயேசு வருகிறார் எதிர்கொண்டு செல்லுவோம், என் இயேசு வருகிறார் எதிர்கொண்டு செல்லுவோம். எல்லாரும் சேர்ந்து பாடலாமா? ராஜா வருகிறார் ஆயத்தமாவோம், ராஜா வருகிறார் ஆயத்தமாவோம், இயேசு வருகிறார் எதிர்கொண்டு செல்லுவோம், என் இயேசு வருகிறார் எதிர்கொண்டு செல்லுவோம். அல்லேலூயா 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 அல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து வாய்த்து பாடலாமா? அல்லேலூயா 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 அல்லேலூயா. யாசையெல்லாம் யாசையெல்லாம் என் இயேசுதானே, ஒரு பொன்முகம் தான் கணுமே, யாசையெல்லாம் இயேசுதானே, அவர் பொன்முகம் தான் நான் பார்க்கணுமே. அல்லேலூயா 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 அல்லேலூயா. எல்லாரும் கரங்களை உயர்த்தி சேர்ந்து பாடலாமா? அல்லேலூயா 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 அல்லேலூயா. தேங்க்யூ லார்ட். அன்று இந்த நல்ல வேலைக்காய் உமக்கு ஸ்தோத்திரப்பா. நீர் பேசுகிறவர், எங்களோடு பேசுங்க. மனுஷனுக்கு பிரியமான வார்த்தைகள் அல்ல ஆண்டவரே, நீர் வைத்ததை மாத்திரமே பேசுவதற்கு அடியனுக்கு உதவி செய்யுங்க. உடைய பலன், உடைய கிருபை, உடைய அபிஷேகம் எங்களை ஆட்கொள்ளட்டும். மறைத்து கொள்ளுங்க, நீங்க வெளிப்படுங்க. மாம்சீகமான எந்த வார்த்தைகளும் வாயிலிருந்து வரக்கூடாதபடிக்கு முற்றிலும் ஆவியான நீர் ஆளுகை செய்து ஜெபிக்கிறோம். தடைகளை, டிஸ்டர்பன்ஸுகளை எல்லாம் அகற்றி விடுங்க. சிந்தைகளை தெளிவாக்குங்க, ஆளுகை செய்யுங்க. உங்கள் பொன் கருத்தை அர்ப்பணிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கிறீங்க? தேவன் தந்த இந்த நல்ல நேரத்துக்காக நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். அட்வென்ட் சபையும் எல்லா பெரியவங்களுக்கும் வாலிப தம்பிங்களுக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துதல்.
பக்கத்தில் கையை பிடிச்சி மூஞ்ச பார்த்து சொல்லுங்கள், இயேசு சீக்கிரம் வர போகிறார். ஆமென். அல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்களா இல்லையா? இயேசு வரப்போகிறார். அல்லேலூயா. இயேசு வருகையில் நான் எடுத்துக்கொள்ளப்படணும். I have to be with him. நான் அவர்களோடு இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுற தம்பிங்க எல்லாருக்குமே, பெரியவங்க எல்லாருக்குமே நான் பேசுகிற இந்த வார்த்தை பிரயோஜனமாக இருக்கும். இயேசு என் கூட இருக்கணும், நான் இயேசு கூட வாழணும், நித்தியமாய் வாழணும். துக்கம், பசி, பட்டினி, இருள் இல்லாத இடத்துல அந்த பரலோகத்துக்கு நாங்கள் போனோம் என்பது தான் எல்லா கிறிஸ்தவனுக்குள்ளே வர வேண்டிய ஆசை. இன்றைக்கி அந்த ஆசை இல்லாமல் போனதுனால உலகத்தின் ஆசைகள், உலகத்தின் எண்ணங்கள் இன்றைக்கி சபையையும் வாலிப பிள்ளைகளையும் ஊழியக்காரர்களையும் அதை நிரப்பி விட்டதுனால தேவனுக்காக ஒரு வாழ்க்கை வாழாதபடிக்கு நம்ம தோர்த்து போய் கொண்டிருக்கிறோம். கவனமாக கேளுங்க. இந்த காலை வேளை அக்டோபர் 2ஆம் தேதி காந்தி ஜெயந்தி அன்னைக்கு நான் காந்தியை வைத்தே பிரசங்கத்தை ஆரம்பிக்கலான்னு பார்க்குறேன். ஐ வாண்ட் டு கீப் காந்தி as my beginning of my message. கவனமாக கேளுங்க. காந்தி ஆண்டவரை அறிந்தவர். அவருடைய கபோர்டில் முதலாவது இருந்தது பைபிள், வேதம் தான் அவருடைய கபோர்டில் இருந்தது. அந்த கபோர்டில் அவர் பைபிள் அதிகமாக படிப்பார் என்று நாங்கள் எல்லாரும் அறிந்திருக்கிறோம். அவர் சொன்ன ஒரு வார்த்தை, எனக்கு இயேசு கிறிஸ்துவை ரொம்ப பிடிக்கும். யாரை ரொம்ப பிடிக்குமா? இயேசு கிறிஸ்துவை ரொம்ப பிடிக்கும். ஆனால் யாரை பிடிக்காதான்? கிறிஸ்தவங்களை பிடிக்காதான். யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு நாத்தடிச்ச ஒரு வாழ்க்கை இருக்குது. எடிட்டிங் பண்ண மாட்டேங்குதா தம்பி? இதெல்லாம் போடணும். என்னவா? கிறிஸ்தவனா துப்புறான் மூஞ்ச பார்த்து. நம்மளெல்லாம் இப்போ செப்டம்பர் 27 மதர் தெரேசா பிறந்த நாள். இப்போ 27 நினைக்கிறேன். நல்லா கவனமாக கேளுங்க தம்பி தங்கச்சிங்கெல்லாம். நம்மெல்லாம் எத்தனை அசிங்கமான ஒரு வாழ்க்கை வாழ்கிறோன்றது நினச்சி நீங்கள்லாம் வெட்கப்படணும், துக்கப்படணும். மதர் தெரேசாவுடைய பிறந்த நாளை உலகம் முழுதும் கொண்டாடினாங்க. ஒரு வெள்ளைக்காரி இந்தியாவில் தியாகமாய் வாழ்ந்து ஏழைகள் கிறிஸ்தவத்தை வெறுத்தவங்க கூட அந்த மதர் தெரேசா சாவுக்கு உட்காண்டா போயிட்டு எல்கே அட்வானி போகிறார். எல்கே அட்வானி சாவில் உட்காந்து தான் சொல்கிறாரு, எல்லாரும் மதர் தெரேசா போல் வாழ்ந்துட்டா, நமக்கு எதுக்குப்பா பிரச்சனை, நாங்கள் ஏன்ப்பா கிறிஸ்தவ அடிக்கிறோம் அப்படின்னு சொல்லி எல்கே அட்வானி பிஜேபியோட தலைவர். வெஸ்ட் பெங்கால் மம்தா பானர்ஜி சொல்கிறாங்க, மதர் தெரேசாவை பார்த்த உடனே நான் ஏன் கிறிஸ்தவத்தில் பிறக்கலை. இந்திரா காந்தி மதர் தெரேசாவை பார்த்து அழுதாங்களாம். ஃபர்ஸ்ட் லேடி, அயன் லேடி. இப்படி இருக்கும்போது இனி கிறிஸ்தவம் போகிற நிலைமையை பார்த்தா மகாத்மா காந்தி சொன்ன வார்த்தை உண்மையோ? நல்லா கவனமாக கேளுங்க. தேவனை பிரதிபலிக்க வேண்டிய நீயும் நானும் இன்னைக்கு தேவன் நாமத்தை தூசிக்கிற மாதிரி ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இந்த தூசணமான வாழ்க்கையில் நமக்கு கண்டித்து நம்மளை உணர்த்துகிற ஆள் இல்லாமல் போனதுனால இன்னுமாய் தேவனுக்கு அருவருப்பான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டுக்கிறோம். இந்த செய்தி உன் வாழ்க்கையை மாற்றிவிட்டு வாலிபனே. ஏதோ சும்மா ஏனாதானமா அப்படி சர்ச்சை ஆர்கனைஸ் பண்ணிக்கின்னு இங்கே ஒரு கமிட்டியில் உட்காந்துக்கின்னு இங்கே மீட்டிங் போட்டுக்கின்னு அங்கே மீட்டிங் போட்டுக்கின்னு இதல்லையா வாழ்க்கை? இது அல்ல வாழ்க்கை. உன்னையே ஜீவ பலியை அர்ப்பணிக்கிறது தான் ஆராதனை. நீ தான் தேவ ஆலயம், உன்னுடைய உடல் தான் தேவன் தங்குற ஆலயம். இதை புரிஞ்சிக்காம நீ ஆலயத்தில் எந்த கமிட்டியில் இருந்தால் கூட என்ன லாபம் தம்பி? என்ன பொறுப்பில் இருந்தால் கூட உன்னுடைய ஆலயத்தை நீ பரிசுத்தமாக வைத்துக் கொள்ளவில்லை என்றால் இந்த கமிட்டியில் உன்னை பரலோகத்துக்கு கொண்டு போகுமா? கொண்டு போகாது. நீ தேவனுக்கு உண்மையாய் வாழவில்லை என்றால் உன்னை பரலோகத்துக்கு ஆண்டு கொண்டு போவாரா? கொண்டு போக மாட்டார். நீ போடுற காணிக்க, நீ போடுற தசமபாகம் சர்ச்சை பெருக்கிறதுனாலையோ இல்லை உட்காந்து ஒரு 10 பேர் உனக்கு தெரிய இருக்கிறதுனாலையோ உன்னை பரலோகம் கொண்டு போக நீ பெரிய ஆள் இல்லை. இந்த பூமி வேணாலும் கைத்தட்டி பாராட்டலாம், ஆனால் ஆண்டு வரும்போது அப்படி பாராட்ட மாட்டார். கவனமாக கேளுங்க. இப்படி ஒரு சபையில் நடக்கிற காரியங்கள் கிறிஸ்தவத்தை பார்த்து அன்றைக்கு இருந்த பரிசுத்தமான்கள் என்ன செய்தார்கள்? ரிஃபார்மேஷன் தேவையில்லை நமக்கு. இப்போ we don't want reformation. ரிஃபார்மேஷன் என்றால் ஏற்கனவே ஃபார்ம் ஆனது ரீஃபார்ம் பண்ற, அவ்வளவுதான். தார் இல்லாத ரோட்டில் தார் போடுறது. ஏற்கனவே ரோடு இருந்துச்சு, இப்போ ரோட்டில் தார் இல்லாத தார், அதான் ரிஃபார்மேஷன். ரிஃபார்மேஷன் தேவையில்லை, நமக்கு தேவை ரெவல்யூஷன், புரட்சி தேவை. இதுக்கு மாறுபட்ட சந்ததிக்கு விரோதமாய் இது தவறு என்று சொல்லி மார்ட்டின் லூத்தரை போல ஒருத்தன் வெளியே வந்து தனித்துவமாக நின்று இந்த வேதத்தை சுமந்து வேதத்தின்படி வாழ்க்கை வாழ வேண்டும் என்று கட்டாயப்படுத்தி கண்டித்து நடத்துகிற சில தேவ மனிதர்களை தேவன் இந்த கடைசி காலத்தை தட்டி எழுப்ப விரும்புகிறார். அது நீயாக மாற வேண்டும். சும்மா ஜால்ரா போட்டு உட்காரக்கூடாது.
ஜால்ரா போடாத தம்பி. அவங்கிட்ட ஒரு வேஷம், இவங்கிட்ட ஒரு வேஷம், எங்க போனாலும் ஜால்ரா போட்டு வாழ்ந்துட்ட. நீ மனுஷனை பிரியப்படுத்தி வாழ்ந்துட்ட. மனுஷனுக்கு என்ன பிடிக்குமோ அது செஞ்சு வாழ்ந்துட்ட. இதுக்கு மேல ஜால்ரா போடாம பக்கத்துல கை பிடிச்சி சொல்லுங்க, ஜால்ரா போடாதீங்க சொல்லுங்க. சொல்லுங்க. இந்த வீடியோ பார்க்கறவங்க பக்கத்துக்கு ஜால்ரா போடாத. அங்க போனா அங்க ஒரு ஜால்ரா, இங்க போனா இங்க ஒரு ஜால்ரா. புரட்சி, ரெவல்யூஷனை கொண்டு வா, சுத்திகரிப்பு கொண்டு வா. இப்ப அப்படி ஒரு சூழ்நிலை இருக்கும்போது, மோசமான நிலைமை கிறிஸ்துவ தள்ளும் போது ஒரு மனுஷன் எழும்புகிறான். he rises. ஏன்னா தேவன் மேல பாரமா இருந்தவன் நீ எழும்பிடணும். கர்த்தர் சீக்கிரம் வர போறார். நான் ஒரு சபையை குறித்து நான் பேசுவேனானால், சபையை குறித்து பேசுவேனானால் உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும். ஏன்னா பொதுவாகவே நம்ம RSS, BJP இவங்களை பற்றி பேசினா டைம் பாஸ் பண்ணிட்டு இருக்கிறோம் இல்லையா? இதெல்லாம் விட்டுடுங்க. நமக்குள்ள ஒரு அழுக்கு கொஞ்சம் எடுத்துருவோம். வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 5 ஒரு சபை, நான் இது சொல்லிடுறேன், இந்த கொரிந்தியர் சபை பற்றி சொல்லிடுறேன். கொரிந்தியர் அப்படின்னு சொன்னாவே ஷேம்லெஸ் பீப்புள் அப்படின்வாங்க. கொரிந்தியனைஸ் அதோட அர்த்தம் என்னன்னு கேட்டிங்கன்னா, கொரிந்தியனைஸ் அந்த ஊருப்பேட அர்த்தம் ஷேம்லெஸ்லி அண்ட் இம்மாரல் பீப்புள். இந்த கொரிந்தியர் ஊரில் 18 மாதம் அருமையான தேவ மனிதனாகிய பவுல் போய் அங்கே இருந்து வேலை செஞ்சு இந்த சபையை ஆரம்பிக்கிறார், ஸ்தாபிக்கிறார். 18 மாதம். நல்லா கவனமாக கேளுங்க. 18 மாதம் ஆரம்பித்த பவுல் யாரோ கையில் பொறுப்பு கொடுத்துட்டு போயிடுறார். இன்றைக்கி உங்கள் சபையெல்லாம் யாரோ மிஸ்டரி ஆரம்பிச்சோங்க இல்லையா? 100 வருஷம் 150 மிஸ்டரிங்க தியாகமாக வந்து வேலையெல்லாம் விட்டுட்டு பணத்தை எடுத்து வந்து உங்களை நம்பி போட்டாங்க. அதுதான் பிரச்சனை. என்னை நம்பி போட்டாங்க, இந்தியாவுக்கார நம்பின்னு போட்டா. ஆனால் இவ்வளோ நம்பிக்கை துரோகியாக இருக்கிற எல்லாருக்குமே இந்த வசனம், நம்பிக்கை துரோகிகளாக இருக்கிற எல்லாருக்குமே இந்த வசனம் நான் நம்புகிறேன். எடிட்டிங் பண்ண மாட்டேன்னு நினைக்கிறேன். எடிட்டிங் பண்ணாமல் போடணும். நம்பிக்கை துரோகி, ரைட். வாசிக்கலாம். 5ஆம் அதிகாரம் 1வது வசனம். உங்களுக்குள்ளே என்ன? நல்ல கவனமாக கேளுங்க. உங்களுக்குள்ளே விபச்சாரம் உண்டு என்று எங்க? கொரிந்தியர் சபையில். நல்ல கவனமாக கேளுங்க. வாலிப தம்பி, நீ புரட்சி. யூ நீட் டு பிரிங் ரெவல்யூஷன். சுத்திகரிக்கணும். மாறுபட்ட இந்த சந்ததிக்குள்ள வித்தியாசம் வரணும். நீ வேடிக்கை பார்க்கிறவனா இருக்கக்கூடாது. யூ ஷுட் நாட் சும்மா மீட்டிங்கை போட்டு 1 லட்சம் கலெக்ஷன் பண்ணி ஸ்பான்சரை பிடிச்சி இதுதான் பொழப்பாயிட்டு இருக்குது. எல்லாரும் பொழப்பு இதுதான். தம்பி, நீ மாறலன்னா நீ யாருமே மாற்ற முடியாதுடா. நீ புரட்சி கொள்ளலாம் வரணும். அதுதான் என்னோட ஆசை. நீ புரட்சி கொண்டு வரியா? பக்கத்தை கைப்பிடிச்சு சொல்லுங்க, கை மூஞ்ச பார்த்து சொல்லுங்க, பிரிங் அ ரெவல்யூஷன் சொல்லுங்க. புரட்சியை கொண்டு வா. ஜால்ரா போடாத, கை தட்டாத. சும்மா மீட்டிங் மேலே மீட்டிங் பண்ணிட்டு இருக்காத. அதனால தான் ஆண்டு கொரோனா வந்து மீட்டிங்கே இல்லாமல் ஆயிடுச்சு பாருங்க. மீட்டிங் இல்லை, ஷூட்டிங் இல்லை, ஈட்டிங் மட்டும் தான் இப்போ உங்கள் வீட்டில் உட்காந்துக்கிட்டு. சேஞ்ச் பண்ணு. உங்களுக்குள்ள என்ன? கொரிந்தியர் சபைக்குள்ள 18 மாதம் கஷ்டப்பட்டு உழைத்த சபைக்குள்ள என்ன வந்துருச்சு? இப்போ விபச்சாரம் வந்துருச்சு. வாசிங்க. உங்களுக்குள்ளே விபச்சாரம் உண்டு என்று பிரசித்தமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. நியூஸ் பேப்பர்ல போடப்பட்டிருக்கு, டிவியில் வரப்பட்டிருக்கு. அப்புறம் ஒருவன் தன் தகப்பனுடைய மனைவியை வைத்துக் கொண்டிருக்கிறானே, அது அஞ்ஞானிகளுக்குள்ள, ஐயோயோ, இயேசு அறியாதவனுக்குள்ள சொல்லப்படாத விபச்சாரமா இருக்கிறது. இப்படிப்பட்ட காரியம் செய்தவனே, உங்களை விட்டு நீக்காமலும் துக்கப்படாமலும் இருமார்ப்பு அடைந்திருக்கிறீர்கள். நான் சரீரத்தினாலே உங்களுக்கு தூரமா இருந்து ஆவினாலே உங்களோடு கூட இருக்கிறவனாய் இப்படி செய்தவனை குறித்து நான் கூட இருக்கிறது போல நீங்களும் என்னுடைய ஆவியும் நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அதிகாரத்தோட கூடி வந்திருக்கையில் அப்படிப்பட்டவன ஆவி நாளிலே ரட்சிக்கப்படும்படிக்கு மாம்சத்தின் அழிவுக்காக, போதும், மாம்சத்தின் அழிவுக்காக தம்பி நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அவனை சாத்தானுக்கு ஒப்புக்கொடுக்க வேண்டும் என்று தீர்ப்பு செய்கிறேன். கவனமா கேளு தேவ பிள்ளையே.
எல்லாம் கள்ளத்தனம் பண்ணுறவெல்லாம் வந்து அங்கே சர்ச்சில் உட்கார வேண்டியது, சினிமாவுக்கு வாசிக்கிறவெல்லாம் அங்கே சர்ச்சில் வந்து வாசிக்க வேண்டியது, என்ன அங்கே எல்லாம் உனக்கு தெரியும் தானே தம்பி, உனக்கு தெரியும் தானே, ஏன் அவனை கூப்பிடுற, ஏன்ப்பா அவனை கூப்பிடுற? அவன் தெரியும், இவன் சினிமாவுக்கு வாசிக்கிறவன், இந்த பேடு வாசிக்கிறவன், அங்கே ஆர்கெஸ்ட்ராவில் போய் வாசிக்கிறவன், கச்சேரிக்கு வாசிக்கிறவன் தெரிஞ்சு கூட சர்ச்சில் சேர்க்கிற ஆட்கள் விபச்சாரக்காரர்கள். உலகத்தையும் தேவனையும் நேசிக்கிறவனை ஆண்டவர் பண்ண சொல்றாரு, விபச்சாரக்காரனே அப்படின்றாரு. தேவனின் கோபத்துக்கு ஆளாக கூடாது, எனக்கு பகையாய் மாறின ஆண்டவர் சொல்றாரு. யோசித்து பாருங்கள், பவுல் அங்கே இருந்திருப்பாரானால், பவுல் உங்க சர்ச்சுக்குள்ள இருந்திருப்பாரானால், அவருக்குள்ள சும்மா போய் கை தட்டி இருந்திருப்பாரா? இல்லையா, ஒன்ன மாதிரி ஜால்ரா போடுற ஆள் இல்ல அவரு. ஒன்ன மாதிரி ஜால்ரா போட மாட்டார் தம்பி. மீட்டிங் மேல மீட்டிங் நடத்துனா திரும்பி திரும்பி சொல்றேன். இப்ப நான் முடிச்சுட்டேன், திரும்பி அடுத்த அக்டோபர் 2 இன்னொரு கூப்பிடுவேன். சாதிச்சிட்டியா? வருஷத்தில் ஒரு நாள் அந்த மீட்டிங்காக நீங்கள் படுற பாடுக்குது, அடடா கலெக்ஷன் பண்ணுறீங்க, ப்ரேயர் பண்ணுறீங்க, அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கப்பா? புரட்சியை கொண்டு வா. இளமையான வாலிபனே, வாலிப ஊழியக்காரரே, புரட்சியை கொண்டு வாங்க. தனித்து நின்னுங்க. கர்த்தர் பக்கம் யார் என்று சத்தம் வரட்டும். யார்? இப்போ பவுல் வேதனைப்படுறாரு, துக்கப்படுற. டேய், உனக்கு துக்கமே இல்லையாடா? உன் ஆலயத்தில் நடக்கிற அக்கிரமத்தை பார்த்து நீ துக்கிக்கலையா? நீ வேதனைப்படலையா? சத்தியத்தை பேசுகிற ஆள் இல்லையா? பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்கிற ஆள் இல்லையா? எப்படியா பட்டவனும் அநியாயம் பண்ணணும், துரோகம் பண்ணணும் எல்லாமே நீ பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறானா? வாலிபனே, இதை நினச்சி நீ ஜெபம் பண்ணியிருக்கிறியா? நான் போய் சண்டை போட சொல்லலை, நான் போய் சண்டை போட. உன்னுடைய நிலைப்பாடு என்ன? நீ ஜால்ரா போடுறவனா? உன்னோட நிலைப்பாடு என்ன? நீ போய்ட்டு அவரை பற்றி புறம்பு சொல்லணும் சொல்லலை, நீ போய்ட்டு அவரை பற்றி நியூஸில் சொல்லணும் சொல்லலை. உன்னுடைய நிலைப்பாடு என்ன? இது சுத்திகரிப்புக்காக என்ன செயல்பாடு பண்ணி கொண்டிருக்கிற? என்ன முயற்சி எடுத்திருக்கிறாய்? வேதனையோடு பவுல் பேசுகிறார். டேய், தெரியாத இப்ப கேள்வி கேட்குறாங்க, ஏன் பா டென்ஷன் ஆகுற நீ? ஏன் பவுல் இவ்வளோ கோவப்படுற? அப்போ கோவப்படுகிறேன் வேதனை அந்த காரியத்தை அவர் சபைக்கு எக்ஸ்பிளைன் பண்ற. டேய், உனக்கு தெரியாதாடா? அந்த வசனத்தை நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா டோன்ட் யூ நோ அப்படின்ற ஒரு வார்த்தை தெளிவாய் போடப்பட்டிருக்கும். வாசிக்கலாம். 6வது வசனம். நீங்கள் மேன்மை பாராட்டுகிறது நல்லதல்ல, கொஞ்சம் புளித்த மாவு பிசைந்த மாவு முழுவதையும் புளிப்பாக்கும் என்று அறிவீர்களா? ஆகையால் நீங்கள் புளிப்பில்லாதபடியா இருக்கும்படி புறம்பே அழித்து போடுங்கள். ஏனெனில் நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறாரே. ஆதலால் பழைய புளித்த மாவுடே அல்ல, துர்க்குணம் பொல்லாப்பு என்ன புளித்த மாவுடும் அல்ல, துப்புரவு உண்மை என்னும் புளிப்பில்லாத அப்பத்தோட பண்டிகை ஆசரிக்க கடவோம். நல்ல கவனமா கேளுங்க. 3 காரியம் இன்னைக்கு சர்ச்சில் உட்காந்துருச்சு. விபச்சாரக்காரரோட கலந்திருக்க கூடாது என்ற நிருபத்தில் உங்களுக்கு நான் எழுதினேன். ஆனாலும் நல்ல கவனமா கேளுங்க. உலகத்தில் விபச்சாரக்காரர், பொருளாசைக்காரர், கொள்ளைக்காரர், விக்கிரக ஆராதனைக்காரர் இவர்களோடு எவ்வளவும் கலந்திருக்க கூடாது என்று நான் எழுதவில்லை. கவனமா கேளுங்க, கவனமா கேளுங்க. உலகத்துக்கு இப்படி இருக்கிறான்பா, விபச்சாரம் பண்றவங்கிறான், பொருளாசை உள்ளகிறான், பணாசை உள்ளகிறான், அவன் கூட நீ கலந்துக்க சொல்ல வேண்டிய அவனை நீ இருந்து நீ ரட்சிப்பின் பாதையில் கொண்டு வரணும். இஸ் நாட் டாக்கிங் அபவுட் த நான் பிலீவர். இங்க நல்லா புரிஞ்சுக்கணும். சபையை குறித்து பேசுகிறார். வெளியில நான் போய் வேலை செய்யறேன், ஒரு தம்பி போய் வேலை செய்யறான், அவன் மேனேஜர் குடிக்காரவன், சேராதரா கம்பெனி விட்டு வெளியே வந்து சொல்ல மாட்டேன். அங்கிருந்து நீ அவனுக்கு நீ இயேசு பற்றி சொன்ன, ஏன்னா அவனுக்கு இயேசு தெரியாது. இயேசு தெரியாதனால அவன் பாவத்தில் விழுந்துக்கிறான், அவனுக்கு இயேசு தெரியாதனால குடிக்கிறான். அதனால நீ அவனோடு பேசி அவனை மனம் திரும்ப பாதைக்குள்ள கொண்டு வாங்க பவுல் ஆசையா சொல்றார். நான் அவனை சொல்லலப்பா, நீ இந்த உலகத்தில் இருக்கிறதுனால அப்ப நீ உலகத்தில் இருக்கக்கூடாதுப்பா, நீ இப்படி சொல்லிட்டனா நீ உலகத்தை விட்டு வந்துனப்பா. ஆண்டவர் இந்த உலகத்தில் வைத்திருக்கிறார். அது ஒரு பக்கம் வேதனையாக இருந்தால் கூட ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட மனிதர்கள் இப்படியாப்பட்ட செயலை செய்யலாமா? கேன் யூ டூ இட்? நீ அதை செய்யலாமா?
வாசிச்சு வாங்க கீழே தம்பி. இவர்களோடு எவ்வளவும் கலந்திருக்க கூடாது என்று நான் எழுதவில்லை. அப்படியானால் நீங்கள் உலகத்தை விட்டு நீங்கி போக வேண்டியதா இருக்கும். நான் உங்களுக்கு எழுதினது என்னென்றால், நல்ல கவனமா கேளுங்க, விசுவாசி எண்ணப்பட்ட ஒருவன், நல்ல கவனமா கேளுங்க, விசுவாசி ஆண்டவர் ஏற்றுக்கொண்ட ஒருவன் விபச்சாரம் செய்யறமாகுது. பொருளாசை என்ன? பண ஆசை. இன்னைக்கு உங்களுக்கு தெரியாது என்னப்பா இருக்குது, என்னப்பா இருக்குது? கணக்கு வழக்கு இல்லை, இல்லையே, ஒரு கணக்கு இல்லை, ஒரு மண்ணாங்கட்டி இல்லை, இஷ்டம் போல வாழ்க்கை வாழ்றது. ஐயா, நமக்கு வர காணிக்க நம்ம என்னையா பண்றோம்? கொரோனா வந்துச்சு, எத்தனை பேர் ரோட்ல நின்று சாப்பாடு போட்டீங்க? எல்லாருக்கும் மாஸ்கை போட்டுக்கின்னு வாயை மூடிக்கிட்டு சானிடைசர் போட்டு அவ்வளோ பயமா உங்களுக்கு கொரோனா மேலே? ஏசு பயம் இருக்குதா? எத்தனை மெயின்டெனன்ஸ், அபாபாபாபாபாபா, எத்தனை மெயின்டெனன்ஸ். இஸ்கான் டெம்பிள்காரர் ரோட்டில் இருந்தார், மௌலி சாமி இருந்தான், சிக்கு குருத்வாரா இருந்தான், எல்லாருமே இருந்தாங்க. நம்ம கிறிஸ்தவ மட்டும்தான் அப்படியே கீழ்ப்படிந்து உட்காந்தீங்கப்போ. உங்களை பாராட்டணும். சலாம், சூப்பர் தம்பி, பேசவே பேசாத. நீ சும்மா வந்து ட்ராமா பண்ணிக்கின்னு சர்ச்சில் சொல்லவே சொல்லாத. ஆக்டிங், ட்ராமா, எல்லாம் ட்ராமா. என்ன பணம் எங்கே போச்சு? என்னையா பண்ணீங்க பணம்? 150 கோடி ப்ராஜெக்ட் செய்கிறீங்களே, அந்த ஏழைகளுக்கு செலவு பண்ணுற பணத்தை செங்கலுக்கா செலவு பண்ணுவேன் நீ? 200 கோடி 300 கோடி பணம் எங்கே போச்சு? நமக்கு வந்த காணிக்கை என்ன போச்சு? இப்படியாப்பட்ட பண ஆசை உள்ளவர்கள் உள்ளே வந்து விட்டார்கள். விபச்சாரம் செய்கிறவன் உள்ளே வந்து விட்டான். ஜனங்களுக்கு உணவு போஷிக்க வேண்டிய சபை, கிறிஸ்தவ சபை இன்னைக்கு கிறிஸ்தவ நாத்தடிச்ச நிலைமையில் இருக்குது. இன்னைக்கு அப்போ வந்துச்சு வைரஸ், எத்தனையோ ஆண்டு காலமாக வந்துச்சு. மலேரியா இருக்கும்போது தான், டெங்கு காலரா இருக்கும்போது, டைஃபாய்டு இருக்கும்போது கிறிஸ்தவ மிஷனரிங்க இந்தியாவுக்கு வரலையா? ஜனங்களுக்கு சேவை செய்யலையா? ஜனங்களுக்கு ஆறுதலிக்கலையா? விசாரிக்கலையா? இதுதானப்பா கிறிஸ்தவம். இவ்வளோ அழகாக மாஸ்க் போட்டுன்னு உட்காந்து, இவ்வளோ அழகாக சானிடைசர் போட்டுன்னு உட்காந்துட்டு என்னையா பண்ணுறீங்க? நாங்கள் ஒரு நாளும் வீட்டில் இல்லை, தைரியமாக சொல்கிறோம். ரோட்டில் இருந்து பிரசங்கம் பண்ணோம், ரோட்டில் உணவு கொடுத்தோம், ரோட்டில் படுத்துக்கொண்டு இருந்தவங்களை காப்பாற்றி சின்ன சின்ன அறைகளுக்குள்ளே வைத்துக்கிறோம். நாங்களே சின்னதாக செய்யும்போது கோடிக்கணக்கான பணங்கள் வர நீங்கள் ஏன் செய்யவில்லை? ஒரு புரட்சி தேவை வாலிபனே. யூ நீட் a revolution. நீ ஜால்ரா போடணும்னாக்காத, தயவு செய்து ஜால்ரா போடாத. உன் சர்ச்சை உன்னை பறந்து கொண்டு போகாது. ஐயா, ஊழியர் செய்கிறவர்களே, பணத்துக்கு தேவன் வருவார். பணத்தை வைத்து கொடுக்கிற எல்லாருக்குமே தேவன் அந்த பணத்தை நீங்க ஹாஸ்பிட்டலுக்கு செலவு பண்ணுவீங்க. மனம் திரும்புங்க. பணத்தை வைத்து கொண்டு அந்த பணத்தை தேவன் ஊழியத்துக்கு செலவு பண்ணாம எல்லா ரகசியமான பணம் எல்லாமே ஆண்டுக்கு தெரியும். எவ்வளோ பேங்க்கில் வச்சுருக்கிறீங்க, எவ்வளோ தலைக்காணிக்கையில் இருக்குது, தலைக்காணிக்கு மேலே இருக்குது, எந்தெந்த பேங்க் எவ்வளோ இருக்குது, எல்லாமே ஆண்டுக்கு தெரியும். யாருமே தப்பிக்க முடியும். அந்த பணத்தை எழுதி வைத்துக் கொள்ளுங்க. அந்த பணத்தை நீ உனக்காக செலவு பண்ண மாட்ட, உன் வியாதிக்காக செலவு பண்ண. எத்தனை பேர் கொரோனா செத்து போயிட்டான்? 40,000 பாடல் பாடின எஸ்பி பாலசுப்ரமணியன் ஆண்டை காப்பாற்ற முடியலையா? பணம் காப்பாற்ற முடியல. எத்தனையோ பிரபலமான ஆட்கள் செத்து போயிட்டாங்க, பணம் காப்பாற்ற முடியல. நான் இன்னைக்கு சொல்கிறேன் பாருங்க, பொருளாசை உள்ளவன் சர்ச்சுக்குள்ளே இருக்கிறான், விபச்சாரம் பண்ண சர்ச்சுக்குள்ளே இருக்கிறான், குடிக்காரன் இருக்கிறான், சண்டை போடுற வைக்கிறான், கெட்ட பேச்சு பேச வைக்கிறான், சினிமா நடிச்சுட்டு மியூசிக் வாசிக்கிற இங்கே சர்ச்சுக்குள்ளே உட்கார. இவங்கெல்லாம் வந்ததுனால தான் சபை உலகத்துக்கு வெளிச்சமாய் மாறவில்லை. பவுல் வேதனையா சொல்றார், சபை என்னப்பா ஆயிடுச்சு? சபைக்குள்ளது பரிசுத்தம் புறப்பட்டு போயிருக்கணும், சபைக்குள்ளது இரக்கம் பொறுப்பட்டு போய்க்கணும், சபைக்குள்ளது போக வேண்டியதெல்லாம் போகலையே. இப்போ பவுல் இவனை கூட இணையாத, இசையாத, இவன் விட்டு ஓடு, இவன் தள்ளிவிடு, அப்பொழுதுதான் நீ புரட்சியை செய்ய முடியும். வாசிக்கலாம், தொடர்ச்சி வாசிங்க. பொருளாசை காரணமாவது, விக்கிரகாராதனை காரணமாவது, உதாசீனனாயாவது, வெறியனாவது, கொள்ளைக்காரனாய் இருந்தால் அவனோடு கலந்திருக்க கூடாது. அடேங்கப்பா, என்ன பண்ணணும்பா? பக்கத்தை கைப்பிடிச்சு சொல்லுங்க. சாப்பிடவும் கூடாதான். நம்ம சோறு கண்ட இடமே சொர்க்கம். அவன் சோறு போறான போய் உட்காந்து வேண்டியது. அவன் யாரு? குடிக்காரனா, அநியாயமாக பணத்தை சம்பாதிக்கிறானா, பொம்பளை பொறுக்கியா, எவன் கூட உட்காந்து சாப்பிட வேண்டியது. சோறு கண்ட இடமே சொர்க்கம். சில பேருக்கு வயிறு தான் கடவுளாம். பவுல் சொல்றாரு, ஓடு தம்பி, ஓடு, புரட்சியை கொண்டு வா. சும்மா உட்காந்து டைம் பாஸ் பண்ணாத,
ஓடு, தனித்து ஆண்டு ஆண்டு என்னை பயன்படுத்துங்கன்னு கழுவு. உன் வயசில் இருக்கும்போது 21 வயசு நான் அழுதேன். ஐயோ இந்த பொய்யான மாயை பார்த்து அழுதேன். ஆண்டு என்னை பயன்படுத்துங்கப்பா. என்கிட்ட ஆண்டவர் ஒரு வாக்கு கேட்டார், டே சத்தியத்தை பேசுவேன், நீ சத்தியத்தை பேசலாண்டவரே, மனுஷனுக்கு பிரியப்படுத்த மாட்டாண்டவரே, உங்களுக்கு என்ன பிரியமோ அது மட்டும் நான் சொல்லுவான்ட்டு சொல்லி ஆண்டு ஒப்பு கொடுத்தேன். ஒப்பு கொடு, ஒரு புரட்சி வரட்டும், ஒரு ரெவல்யூஷன் வரட்டும். இப்போ பவுல் சொல்கிறாரு, பவுலை கேட்குறேன், நீ யார் என்ன நியாயத்தை இருக்கிறதுக்கு? நீ யார் என்ன ஜட்ஜ் பண்ணி? இப்படி தான் சொல்கிற, நீ யார் ஜட்ஜ் பண்ணுறதுக்கு? 1.5 லட்சம் 2 லட்சம் யூடியூப் செலவு பண்ணுறான், ஆன்லைனில் பாட்டு பாடுறான். அந்த ஒரு 10,000 ரூபாய் தூக்கி ஏழை கொடுத்துருக்கலாமே. அவன் போட்ட ட்ரெஸ்ஸு, அவன் கட்டுற வாட்ச், ஆடம்பரம் கொடுத்து வேலை கொடுத்துருக்கலாமே. எத்தனை பேர் ஸ்கூல் இல்லாமல் இருக்கிறாங்க, எத்தனை பேர் பள்ளிக்கூடத்துக்கு போகாமல் இருக்கிறாங்க. உலகத்தரமான மனுஷன்லாம் ஸ்கூலில் படிக்க வைக்கிறாங்க. உங்களுக்கெல்லாம் எங்கேயா போச்சு புத்தி? கிறிஸ்தவத்தில் எவ்வளோ அட்மிஷன் வாங்குறீங்க? எவ்வளோ பேருக்கு அட்மிஷன் கொடுக்காம காசு கொடுத்து அட்மிஷன் சேர்க்குறான். எத்தனை கிறிஸ்தவ பள்ளிக்கூடங்கள் வியாபார ஸ்தலமாக மாறிடுச்சு. மனம் திரும்புங்க. எத்தனை பேர் ஹெல்ப் பண்ணுறீங்க? பண ஆசை உள்ளவர்கள். பவுல் சொல்றார், வாசிங்க. புறம்பே இருக்கிறவர்களை குறித்து தீர்ப்பு செய்கிறது. கவனமாக கேளுங்க. உலகத்தரமான மனுஷன் தீர்ப்பு செய்ய மாட்டேன். இயேசு அறியாதவன் நரகத்துக்கு போவான், நான் தீர்ப்பு செய்ய மாட்டேன். அவன் ஆண்டு தொடுறதுக்கு எப்படியா தொடுவார் எனக்கு தெரியாது. ஆனால் என்னுடைய தீர்ப்பு உலகத்தரமான மனிதனுக்கு அல்ல, உள்ளே சபைக்குள்ள தீர்ப்பு செய்வதற்கு எனக்கு தேவன் என்னை அபிஷேகம் பண்ணிக்கிறார். வாசிக்கலாம். உள்ளே இருக்கிறவர்கள் குறித்து அல்லவோ நீங்கள் தீர்ப்பு செய்வீர்கள். புறம்பே இருக்கிறவர்கள் குறித்து தேவன் தீர்ப்பு செய்வார். ஆகையால் அந்த பொல்லாதவனை உங்களை விட்டு தள்ளி போடுங்கள். ஹல்லேலூயா. கவனமாக கேளுங்க நறுமை வாலிப பிள்ளையே, நறுமை பெரியவங்க எல்லாம் கேளுங்க. இந்த நாள் கடைசி காலத்தில் ஆண்டவர் நம்மளோடு இடைப்பட்டிருக்கிறார். ஆண்டவர் நம்மளோடு பேசியிருக்கிறார். இயேசு சீக்கிரமாக வரப்போகிறார். God is going to come very soon. நம்மளோடு அவர் பரலோக ராஜ்யத்தை கொண்டு போக விரும்புகிறார். இப்படியாப்பட்ட சூழ்நிலை சபையில் வந்திருக்கு. பவுல் இருந்தால் என்ன பண்ணியிருப்பாரு? இதுதான் பண்ணியிருப்பாரு. எல்லாரும் பண்ண தண்டப்பட சொல்ல, ஆனால் அபிஷேகப்பட்டவர்கள், அபிஷேகப்பட்ட ஊழியக்காரன், அதிகாரம் உள்ள ஊழியக்காரன் என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க? பேமெண்ட்டுக்காக ஊழியம் செய்கிறீங்களா? கூலிக்காக ஊழியம் செய்கிறீங்க. நம்ம எதுக்குப்பா வம்பு? புரட்சியை கொண்டு வாங்க. நமக்கு எதுக்கு வம்பு சொல்லி மார்ட்டின் லூத்தர் உட்காந்துருந்தாருன்னா இன்னைக்கு அட்வான்ஸ் சபை வந்திருக்காது. நீங்கள் நான் வந்திருக்க மாட்டேன். ப்ரொட்டஸ்ட் எழும்புவோம். இயேசு வரப்போறாரு. உன்னுடைய வாழ்க்கையை சோதிச்சுப்பாரு. ஆற்றுல ஒரு கால், சேத்துல ஒரு காலா, உலகத்துக்கு ஒரு கால், ஆண்டுக்கு ஒரு காலா. உன்னை பார்த்து விபச்சாரக்காரனேன்னு ஆண்டு சொல்கிறாரு. பண ஆசை உள்ளவனா மனம் திரும்பு. கெட்ட பேச்சு பேசுறியா மனம் திரும்பு. இச்சடி விழுந்துக்கிறியா மனம் திரும்பு. ரகசியமான உருவா மனம் திரும்பு. பண ஆசையா மனம் திரும்பு. இயேசு சீக்கிரம் வர போகிறார். கடைசி காலம். எத்தனை பேர் மரிக்கிறாங்க, எத்தனை பேர் மரிக்கிறாங்க. நம்ம கண்குறாய் பார்த்துருக்கிறோம். நம்ம கண்குறாய் இப்போ நேற்றுக்கிறோம், இன்னைக்கு இல்லை. நேற்றுக்கிறோம், இன்னைக்கு இல்லை. இயேசு சீக்கிரம் வர போகிறார். இயேசு சீக்கிரம் வர போகிறார். தம்பி, இன்னைக்கு ஒரு வேலையை செத்தி நான் எங்கே போவேன்? விளையாடிட்டு இருக்கிறியா? கிறிஸ்துவ விளையாட்டா? நான் திரும்பி சொல்லி முடிச்சிடறேன். மகாத்மா காந்தி சொன்னார், எனக்கு கிறிஸ்துவ பிடிக்கும்பா, கிறிஸ்தவனை பிடிக்காது. நீ உன் வாழ்க்கை கிறிஸ்துவ காட்டுறியா? எத்தனை இந்துக்கள் உன்னை பார்த்து, எத்தனை முசல்மான்கள் உன்னை பார்த்து அப்பா நல்ல பையனா சொல்கிறார். அப்படியாப்பட்ட வாழ்க்கை வாழ மாட்டீங்களா? இயேசு பிரதிபலிக்க மாட்டீங்களா? எனக்குள்ள இயேசு ஏங்குறார். என்ன காட்டுறா, என்ன காட்டுறா உலகத்துக்கு? உன்னை காட்டாத. எனக்குள்ள இயேசு ஏங்குறார். என் சாயலை காட்டு, என் கனியை காட்டு. ஒப்பு கொடுங்க. இருக்க இடத்துல முழங்கால் பண்ணிடுங்க. இந்த வீடியோ மூலியமாக பார்க்குற எல்லாரும் முழங்கால். ஒரு புரட்சி தேசத்தில் வரணும். என் சபை சுத்திகரிக்கப்படணும். அதுக்காக நான் கண்ணீர் விடுவேன். விபச்சாரக்காரர்கள், பண ஆசைக்காரர்கள் சபையில் இருக்கக்கூடாது. என் கிறிஸ்தவ தேசத்தில் இந்த கிறிஸ்தவத்துக்குள்ள பரிசுத்தமான்கள் எழுமணும். கண்ணை மூடி. தேங்க்யூ காட். உம்மை போல என்னை மாற்றுமையா, என்னையே உமக்காக தந்தேனையா. உம்மை போல என்னை மாற்றுமையா, என்னையே உமக்காக தந்தேனையா. வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மரித்தாலும் உம்மோடுதான். நான் வாழ்ந்தாலும் உம்மோடுதான்,
மரித்தாலும் உம்மோடுதான். தேங்க்யூ லார்ட். எங்களோடு பேச நல்ல வார்த்தைக்காக நன்றி ஆண்டவரே. உலகத்துக்கு மாதிரியாக, உலகத்துக்கு வெளிச்சமாக நாங்கள் ஆசைப்படுறோம். உலகத்துக்கு வெளிச்சமாக இருங்கன்னு சொல்லியிருக்கிறீங்க ஆண்டவரே. இன்னைக்கு சபை கெட்டு போயிருக்கிறது. கிறிஸ்துவ உலகம் நாற்றடிச்சு கொண்டிருக்கிறது. இதுக்கு புரட்சியை செய்ய யோவானில் எழுப்புங்க, எரேமியாக்கள் எழுப்புங்க, எசேக்கியேல் எழுப்புங்க ஆண்டவரே. இயேசுவை பிரதிபலிக்கிற கூட்டம், வைராக்கியம் உள்ள பக்திமான்களை எழுப்புங்க ஆண்டவரே. பண ஆசை உள்ளவன், விபச்சாரக்காரன் ஆண்டவரே, கெட்ட வார்த்தை உலகத்தரமான வாழ்க்கையை வாழ்கிறவர்கள், குடிகாரர்கள் நமக்கு ஆலயத்தில் வேண்டாம். ஒருவேளை இருப்பார்கள், ஆனால் மனம் திரும்பட்டும். அப்படியாப்பட்ட ஊழியம் செய்து இருப்பார்கள், மனம் திரும்பட்டும். பண ஆசை ஊழியம் செய்து வேணாம் ஆண்டவரே. உண்மையா உத்தமத்தோடு ஊழியம் செய்கிற புளிப்பில்லாத மாவுகளாக நாங்கள் எங்களை மாற்ற எங்களை அர்ப்பணிக்கிறோம். நல்ல நேரத்துக்காக நன்றி. மறுபடியுமாய் காந்தி சொன்ன அந்த வார்த்தையை நாங்கள் சொல்கிறோம். எனக்கு கிறிஸ்து பிடிக்கும், கிறிஸ்தவர்களை பிடிக்காது. ஒப்பு கொடுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ. கடைசியாக பேராலயத்தின் உதவி போதகர் பாஸ்டர் ஜான்சன் அவர்கள் ஜெபிப்பார்கள். தேவனுடைய பரிசுத்தமான நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலே கூட வேளச்சேரி பேராலயத்தை சார்ந்த வாலிபர்கள் ஐக்கியம் நடத்தும் ஃப்ளேம் 2020 இந்த நிகழ்ச்சியை கர்த்தர் இம்மட்டுமாய் நடத்தி வந்து நம்மை கிருபையாய் பாதுகாத்து இந்த ஆராதனையை இப்படியாய் நடத்தி வந்திருக்கிறார். கர்த்தருடைய அபிஷேகம் இந்த நாளிலே இந்த நிகழ்ச்சியை மூடியிருக்கிறது. வாலிப பிள்ளைகளை தொட்டிருக்கிறது. எனவே நாம் கண்களை மூடி இந்த நிகழ்ச்சி நிறைவாக நாம் ஜெபிப்போம். ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இதோ சுவாமி, வாலிபன் தன் வழியை எதினால் சுத்தம் செய்வான்? தேவனுடைய வேத வசனத்தினால் தான் மாத்திரமே என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோமே. அப்படியாய் கர்த்தர் தாமே இந்த வாலிபர்கள் ஆண்டவரே, இந்த கூடுகையை கர்த்தர் நீர் இம்மட்டுமாய் ஆசீர்வதித்து உமது கிருபையினாலே முடிசூட்டினதுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எங்கள் வேளச்சேரி பேராலயத்தின் ஒவ்வொரு வாலிபர்களின் கர்த்தர் நீர் இந்த வேளையில தொட்டதுக்காக, அவர்களை ஆசீர்வதித்ததுக்காக, உமது நன்மை கிருபையை கர்த்தர் அவர்கள் மீது ஊற்றினதுக்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து இப்படிப்பட்ட நிகழ்ச்சியினால ஆண்டவரே, இவர்களுடைய உமது வார்த்தையினால, இவர்கள் உமது அபிஷேகத்தினால, உமது வல்லமையினால இவர்களை பலப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற, பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு வாலிபர்களும் தொடப்படும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்களும் ஆவிக்குரிய வாழ்க்கையில உமது நன்மையை பெற்றுக்கொள்ள, உமது அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள, உமது ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள கர்த்தர் அனுகிரகம் செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, கர்த்தர் இம்மட்டுமாய் நடத்தி வந்தீர், இனியும் நடத்துவீராக. உமது வல்லது கரத்தினால ஒப்பு கொடுக்கிறோம். எங்கள் பேராலயத்தின் ஒவ்வொரு குடும்பங்களுக்காக, நிர்வாகத்திற்காக, பேராலயத்தின் வட்டார ஆயருக்காக, ஒவ்வொரு பணிக்காக, ஒவ்வொரு ஊழியத்திற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பீராக, பொறுப்பெடுப்பீராக. எல்லா துதி கன மகிமை உங்க ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் வல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை சோதரி, என் முழுவலுமே பரிசுத்த நாமத்தை சோதரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோதரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாத. ஆமென். கர்த்தர் இயேசு கிறிஸ்துடைய கிருபை, பிதாவின் அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியம், நடத்துதல், சமாதானம், சில நன்மைகள், கிருபைகள் நம் அனைவரோடு, குறிப்பாக இந்த ஃப்ளேம் 2020 நிகழ்ச்சியில் தாங்களை இணைத்து கொண்டிருக்கிற அன்பு மக்கள் ஒவ்வொருவரோடு கூட எப்பொழுதும் வந்து ஆசீர்வதித்து காப்பதாக. ஆமென். ஆமென். தெய்வமில்லை